எக்ரோபோய்கிட்ட வந்து சைலன்சஸ் ஃபுல் சிஸ்டம் ஒன்று அடிச்சிருக்கு போல். இந்த நிக்கல் பெண்ட் ஒன்று போட்டுருக்கு பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்கா. சத்தியமாக வாழ்க்கையிலே இந்த மாதிரி கார் எல்லாமே கண்டதே இல்லை. சாரி, பீர். நோ ட்ரிங்க். இந்த இடத்துல இருந்தே இந்த ஷோக்காக ரோடை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இங்கே தான் ஷோ நடக்குது. ஸோ அங்காலையும் வந்து ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. பாப்போம் போயிட்டு என்ன இருக்குன்னு. இவ்வளோ பேருமே அந்த காரில் பைக்கில் க்ரேஸியாக இருக்கிறவங்க தான். ஏண்டா வியட்நாமில் வந்து வாகனங்கள் வந்து ரொம்ப குறைவு, அதுவுமே வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி சூப்பர் கார் எல்லாமே பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஓ ஓ ஓ ஓ இங்கே வந்து ஷோப்பு வச்சுருக்காங்களோ, போயிட்டு பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்கா. செலிப்ரேட்டிங் 25 இயர்ஸா? ஓகே, 25 வருஷ பூர்த்தியை முன்னிட்டு தான் இவங்க இந்த ஸ்டன் ஷோ நடத்துகிறாங்க போல். இந்த இடத்துல சிங்கப்பூர் சைகன் பார்த்தீங்களா, சைகன் சிங்கப்பூர்னு சொல்லி இவங்கள்ட்ட இது உண்டு. இந்த இடத்துல என்ன பைக்கை பார்த்தீங்களா அப்படி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு வந்தேன், கியர் பைக்கே இங்கே பார்க்கலாண்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது வந்து இவங்க எல்லாம் இந்த ஸ்டன் ஷோக்காக இங்கே கொண்டு வரப்பட்ட பைக்ஸ் தான். இது எல்லாமே பைக், கார் இருக்கட்டும் எல்லாமே. பைக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எக்ரோபோய்கிட்ட வந்து சைலன்சஸ் ஃபுல் சிஸ்டம் ஒன்று அடிச்சிருக்கு போல். இந்த நிக்கல் பெண்ட் ஒன்று போட்டுருக்கு பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்கா. இந்த பைக் கிரேஸின்னு சொல்கிறது ஏஜை பொறுத்து இல்லை, எல்லாருக்குமே இருக்குது பார்த்தீங்களா. பார்ப்போம், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து எடுக்காமல் இருப்போமா. நான் ஃபஸ்ட்டுக்கு யோசித்தேன் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டன் ஷோ மட்டும் தான் நடத்துகிறாங்கன்ட்டு. பட் வந்து மியூசிக் ஷோ, அதே மாதிரி இந்த காரை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைகோன் சிங்கப்பூர்னு சொல்லி இந்த கம்பெனி ஒன்று தான். ஸோ இது வந்து ஸ்டன் ஷோ காட்டுற கம்பெனி. 25 வருஷம் முன்னிட்டு இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்குற விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய வந்து வித்தியாசமான வாகனங்கள், வித்தியாசமான வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சி. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ என்னால் முடியுமான மேக்ஸிமமான விஷயங்களை வந்து காட்டுறேன். வேற மாதிரி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், சத்தியமாக வாழ்க்கையிலே இந்த மாதிரி கார் எல்லாமே கண்டதே இல்லை. பா, வேற மாதிரி இருக்கா அமெரிக்கானா. இதெல்லாமே மக்களுக்கு வந்து பார்வைக்காக வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறது வந்து ஸ்டன் ஷோக்காக. ஃபெராரி, ஹலோ. இங்கே வந்து கார் இதுக்கு எல்லாமே அப்படி க்ரேஸியாக இருப்பாங்க. ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லி எல்லாருமே தான், கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு இல்லை, எல்லாருமே அவ்வளோ க்ரேஸினஸாக இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பேசின பொடியை நான் பார்த்துருப்பீங்க, அந்த பொடியனும் அதே மாதிரி தான் சொன்னேன், அவ்வளோ க்ரேஸியாக இருப்பாங்களா இங்கே.
டிஷர்ட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் விற்கிறாங்க போல். Hello, what's this? Huh? Chang beer. Chang beer. Can I have it? What's? Drink or beer? Sorry? Beer. Beer. Oh, no drink? Zero alcohol. Alcohol? Yeah, zero. Not alcohol? No alcohol. It's free? Can I have it one? ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க போல். என்னை பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்டாங்க. இதுவுமே அவங்களோட கம்பெனி ஜாயின் ஆகி தான் நடத்துகிறாங்க போல். ஸோ இந்த ஒரு ஏரியாவே அந்த ஷோ மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. பீருன்னு சொன்னாங்க, எதுன்னு தெரியாது. அதுக்கு பிறகு அட்கோலான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். Thank you. Thank you. Sorry? Ah. Yeah. என்னையோ பேசுகிறாங்க, எனக்கு என்ன தான் பேசுகிறாங்கன்னு விளங்குது இல்லை. ஸோ இந்த இடத்துல இருந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்களா இல்லை என்னென்னு விளங்குது இல்லை. எதுக்குமே பார்த்துக்குவோம். இது வந்து வைனா இல்லை கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு காய்ஸ், ஆக்சுவலாக இது வந்து வைன் இல்லை, இது வந்து பியர். ஸோ அதால் வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்காதீங்க. ஸோ இங்கே வந்து இது எல்லாமே சர்வசாதாரணம். ஸோ நான் வந்து ட்ரிங்க்குன்ட்டு போயிட்டு தான் எடுத்தேன். பட் வந்து இது வைன். ஸோ நான் இது குடிக்கிறது இல்லை. அவனோட முன்னுக்கு வீசாமல் சரி போயிட்டு வீசிடுவோம். ஸோ நான் பார்த்தேன் சரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி வேறு ஏதாச்சும். பட் ட்ரிங்க் இல்லை. இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்களா போலீஸ் எல்லாமே நிற்கிறாங்க. பட் சர்வசாதாரணமாக இந்த வைனுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை குடிக்கிறாங்க. ஸோ இது வந்து நான் இங்கே மட்டும் இல்லை, லாவோஸில் கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருந்தேன். எங்கே போட்டுறது? ஹலோ, வாட்ஸ் திஸ்? That alcohol. I don't understand. Cái này là không zero alcohol. This one is 0.0. No alcohol. இது வந்து வைன் இல்லை, இது வந்து 0.0ன்னு தான் சொல்கிறாங்க. பட் உள்ளுக்கு பார்த்தீங்களா? What's that? This one? That alcohol. Okay. Uống đi xong rồi đi. Đấy là drink later. ஓகே. இங்கே வந்து மெஷின் என்னத்தையோ வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த மெஷினில் வந்து ஐ வாண்ட் டு வாட்ஸ் இட்? வாட்ஸ் திஸ்? என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு விளங்குதில்லை, அவங்களுக்கு விளங்குதில்லை. பிகாஸ் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு ஏலா போல். ஆனால் சத்தியமாக நான் குடிக்க போகிறது இல்லை. அதை மனசு நோவுமே குற்றாங்களும் இல்லை போகிறதுக்கு. .0 ஓகே. ஸோ ஆஃப்டர் ட்ரிங்கிங் திஸ் 0.0. ஓகே. இதில் ஓகே. இதில் என்ன காட்டுறாங்கன்னா இது வந்து வைன் இல்லை, சாரி இது வந்து பீர் இல்லை, இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. நோ அல்கோஹால் இன் திஸ். ஓகே. அதை ஊதிட்டு இப்போ குடிச்சிட்டும் ஊதிட்டு பார்த்தா அதே கணக்கில் இருக்குமா? யா, ஸோ ஐ கேன் ட்ரை இட். ஓகே, தேங்க்யூ. இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அப்படியே போட்டுருவோம். ஓடிடுவோம் இந்த இடத்த விட்டு. அவள் சொல்கிறாள், ஆனால் உண்மையில் அதில் வந்து ஹலோ இங்கே பாருங்க, எல்லாருமே சர்வசாதாரணமாக குடிச்சிட்டு போகிறான். சின்னவன்லேருந்து பெரியவன்லேருந்து எல்லாமே குடிக்கிறாங்க. ஆனால் இப்படி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எதுவுமே தெரியாமல் குடிக்காதீங்க. பட் அவங்க சொல்கிறாங்க, ஷுவரிட்டி பண்ணி சொல்கிறாங்க, இது வந்து 0.0 இப்போ இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து குடிச்சிட்டு வந்து பாருங்கள், அதே 0.0 இருக்கும்ட்டு. சத்தியமாக நான் ட்ரை பண்ண போகிறதில்ல. இப்படியான விஷயங்களை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அவங்க ஷுவரிட்டி பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு இதில் ஃபுட்டுலேயும் தான் நான் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்த்த விஷயத்தில்
ஃபுட்டுலேயுமே இந்த ட்ரிங்க்லேயுமே எந்த ஒரு ஷுவரிட்டியுமே பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஈவன் இப்போ கூட இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து நிறைய தடவை நான் பகல் சாப்பாடு இருக்கட்டும், அதே மாதிரி நைட் சாப்பாடு எல்லாமே வந்து ப்ரெட்டும் ஜேமும் தான். ஸோ இதுதான் லைஃப் அப்படி ஓடிட்டு இருக்குது. ஸோ பரவாயில்ல, அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுறது ஏதோ கொஞ்ச நாளைக்கு தானே. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி வரும்போதோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ், அதே மாதிரி இந்த போக் சாப்பிடாதவங்க, ட்ரிங்க் பண்ணாதவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த இடமா இருந்தாலுமே வந்து நீங்கள் நல்லாவே கேட்டு ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உண்மையில் அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். இந்த ஹோச்சிமின் சிட்டின்னு சொல்லி இந்த சைகோனுடைய பேர் வந்து எப்படி ஹோச்சிமின் சிட்டின்னு மாறிச்சு, இதுக்குரிய பேர் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஹோச்சிமினோடைய ஸ்டெச்சுவை தான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்து நேராக பார்த்தீங்கன்னா வியட்நாமுடைய ஃப்ளக் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹோச்சிமினோடைய நினைவு சின்னமாக வந்து இந்த இடத்துல வந்து அவர் ஸ்டெச்சுவாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு பார்ப்போம், அவரோட பிறப்பு மறைவு அதெல்லாமே போட்டிருக்கு. 1890 ஆரம்பித்து 1965 சோ திங் ஹோச்சிமின் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இவங்களோட பேருமே இங்கே இருக்கக்கூடிய வியட்நாம் மக்களுடைய பேரும் வந்து இந்த சைனீஸோடைய பேர் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல பாருங்கள் வியட்நாமுடைய ஃப்ளக் வந்து நடுவில் ஸ்டார் ஒன்று இருக்கும், சைனாவுடைய ஃப்ளக் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நிறைய விஷயங்கள் சைனாவுக்கு ரிலேட்டடாக தான் இந்த பிளேஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து அப்படியே க்ளீன் பண்ணி ஒரு மெமோரியல், ஒரு மொனுமெண்ட்டாக இந்த இடத்துல அவரோட ஸ்டெச்சுவோட வச்சுருக்காங்க. ஸோ உண்மையுமே நல்லாயிருக்கு. ஸோ காய்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த ஹோச்சிமினில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், கண்டிப்பாக மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அகைன் சொல்கிறேன் என்னதுக்காகன்னு சொன்னேன், நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வந்து நீங்கள் டெய்லி வைஸ் பார்த்துக்கலாம். இன்னும் வந்து நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் யூடியூபர்னால நிறைய விஷயங்கள் வந்து நான் சரியாக சொல்லியிருக்க மாட்டேன், சில பிள்ளைகள் விட்டுருப்பேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் என்னோடய ஒரு ஆடியன்ஸாக வந்து நீங்கள் அதை தெரியப்படுத்தும் போதோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இதை விட பெட்டராக எனக்கு தர முடியும். ஸோ ஹோப் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு 23 இயர்ஸ், எனக்கு 24 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஏஜில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அதில் சேவ் பண்ண மணியை வச்சுட்டு இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணி, ஸோ இதில் வந்து எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வித்தியாசமான கல்ச்சர், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும். அதை ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குற விஷயத்த உங்களுக்கு அப்படியே வந்து வீடியோவை தந்துடுவேன். ஸோ அதிலேருந்து வர ஃபண்டை வச்சு தான் அடுத்த ஒரு ரிட்டர்னிங்கில் போக இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் இப்போ பாகிஸ்தான் போயிருந்தேனோ, பாகிஸ்தான் சீரீஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பாகிஸ்தானில் போய் இடையில இருக்க காலத்தான், பாகிஸ்தானில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த மோனிட்டைசேஷன் சொல்கிற ஒரு விஷயமே ஆச்சு இந்த யூடியூபுக்கு. ஸோ எல்லாருமே யோசிக்கலாம், நம்ம யூடியூப் பண்ணுறோம் நிறைய வந்து மணி வரும், அப்படி இல்லை. ஸோ யூடியூப்பில் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் வந்து அடையலை இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இது வரைக்குமே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ராவலில் வந்து சின்னதாக வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தான் ரிட்டர்ன் பண்ணி அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகணும், அடுத்தடுத்த பிளேஸுக்கு போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒவ்வொரு வீடியோஸுக்குமே $1 $2 இந்த மாதிரி தான் வருது. ஸோ இது வந்து உண்மைக்குமே போதாது, ஆனால் என்ன பண்ணுறேன், பரவாயில்ல, இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதால பரவாயில்ல. ஸோ கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். ஏதாச்சும் பிழை செஞ்சுருந்தா கண்டிப்பாக அதை தெரியப்படுத்துங்க, எனக்கு அது உண்மைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோச்சிமின் தாத்தாவை பார்த்துட்டு அப்படியே எங்கேயாவது போவோம். இங்கே முன்னுக்கே வந்து இந்த ஃப்ளக்கோட இந்த பில்டிங் இருக்குது. நிறைய இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சைனா, அதே மாதிரி இந்த வியட்நாம் ஃப்ளாக், அதே மாதிரி சைனா, வியட்நாம், கம்போடியா ஃப்ளாக், அதே மாதிரி வியட்நாம், லாவோஸ் ஃப்ளாக் வந்து போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போட்டிருக்காங்க போல். ஆனால் உண்மையிலே கண்ட்ரி வந்து நீங்கள் டவுன்னு சொல்கிறது தானே. ஸோ நிறைய பேர் வந்து நான் வியட்நாம் வாரத்துக்கு முன்னாடி வியட்நாமா அது நார்மல் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் வியட்நாம் வந்து பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கே புரியும். ஸோ இந்த கண்ட்ரியோடைய எல்லாமே எப்படி க்ளீனாக இருக்குன்னு பார்த்தீங்களா ரோடு. உண்மைக்கும் இந்த வியட்நாம் வந்து இப்போ இந்த வியட்நாமில் வந்து ஒரு அழகான ஒரு சிட்டி தான் வந்து இந்த ஹோச்சிமின் சிட்டி. இந்த சிட்டி வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வியட்நாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வியட்நாமில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறதுக்கு இல்லை. ரூம்ஸ் எல்லாமே நல்லா சீப், $4 வந்து ரூம்ஸ் இருக்குது, அதுவும் வந்து டொமிட்ரி ரூம். அது இல்லாமல் அடுத்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட்டும் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆளை பொறுத்து தெரியாது, சில பேர் வந்து போக் சாப்பிடுவீங்க, சில பேர் சாப்பிட மாட்டீங்க.
அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே வந்து நூடுல்ஸ் சாப்பிடுவேன். அப்படி இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய பைக்கை பார்த்தீங்களா, அப்பா வேற மாதிரி கைஸ் பாருங்கள். ஸோ நான் வந்து ப்ரெட்டு சாப்பிடுவேன் அந்த மாதிரி. 7-Eleven சொல்லி இங்கே கடை ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ஃபுட் சிட்டி அதுபோல் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. இன்ஸ்டன்ட் ஃபுட்டு இருக்கும், எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்தீங்கன்னா அந்த ஒரு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வியட்நாம்னு சொல்கிற ஒரு கண்ட்ரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சட்டப்படியான ஒரு கண்ட்ரி. நீங்கள் ஒரு பட்ஜெட் லெவலில் இந்த கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னா உண்மைக்குமே அவ்வளோ பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அந்த பில்டிங்கில் மேலே பார்த்தீங்களா ஃபேமஸ் ஃபுட்பால் ஒருத்தரை போட்டிருக்கு, பாப்பேன்னு தான் சொல்லுவாங்க, பாப்பேயா எம் அப்படி போட்டிருக்கு. அந்த எம் சைலண்ட் தான் நினைக்கிறேன், சரியாக பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு தெரியல. ஸோ அவரோட ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள். அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டெக்ஸ் சைகோன்னு போட்டிருக்கு. ஸோ இன்னுமே மக்கள் வந்து அந்த சைகோன்னு சொல்கிற அந்த வார்த்தையை வந்து மறக்கலை. நிறைய இடத்துல வந்து சைகோன்னு சொல்கிற ஒரு பேரையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னால் ஹோச்சிமின் சிட்டின்னு மாற்றிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஹோச்சிமின் சிட்டின்னு பயன்படுத்துகிறாங்க, அதே மாதிரி சைகோன்னு சொல்லியும் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரேஸுக்கு போகிறதுக்கு எப்படி ரெடியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த காரை வந்து பார்க் பண்ணி அவங்களோட அந்த 25 இயர்ஸ் வந்து செலிப்ரேஷனை வந்து பண்ணுறதுக்காக இப்படி வந்து இந்த இடத்துல வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக, ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைனாவில், வியட்நாமில் இந்த 2 கண்ட்ரிலையுமே எல்லாருமே இந்த கேமரான்னு சொல்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ யாராக இருந்தாலுமே இந்த பெரிய வந்து கெனானோட கேமரா, அதே மாதிரி இந்த கேமராஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் எல்லாருமே சுற்றுவாங்க. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. உள்ளுக்கு வந்து ஒரு ட்ரைபாட் ஒன்று இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டியாக இருக்குமோ, அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அந்த இடத்துல வந்து கேமரா விரித்து வச்சுட்டு வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாருமே கேமராஸ், ரோட் மைக். ஓ ரெண்டம்மா வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே பாருங்கள், செம்ம விவோ ஒன்று செட் ஆகிட்டு. ஃபோட்டோகிராஃப் வாங்குறாங்க போல். ஹலோ hi sir. Hello. Hi. Mẹ anh nè, mẹ chả cá. Cho con của em. Anh nè, mẹ chả cá cho. Anh tên gì anh? Con ta. Mẹ anh, con. Mẹ chả cá con. Chả cái con nè, mẹ. இவங்களோட அந்த கம்பெனி பேர் வந்து ஹார்ட் ராக் ஆகிக்கும். கம்பல் 3000 சொல்லி போட்டு ஹார்ட் ராக்னு சொல்கிற விஷயத்தையுமே இது பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க வந்து போலீஸ், இங்கே நிற்கிறவங்க, அங்கே இருக்கிறவரு டிராஃபிக் போலீஸ். பாருங்கள், அப்படியேங்க அப்பா மெயின் ரோட்டில் நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்காம, இல்லாட்டி அந்த கண்ட்ரியோடைய மீடியாவில் நீங்கள் பார்க்குற விஷயத்தை வச்சு ஒரு கண்ட்ரியை வந்து எப்பயுமே நம்ம வந்து டிமாண்ட் பண்ண இயலாது. ஸோ ஆரம்பத்தில் நான் இந்த வியட்நாம் வரக்குள்ள எல்லாருமே சொன்னாங்க, வியட்நாமா அது வந்து ரொம்ப போர் கண்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்ச கேள்விப்பட்டேன். ஸோ அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து வியட்நாம் போயிருக்கீங்களா? இல்லை, வியட்நாம் போனதில்லை. ஸோ இப்போ வந்து நான் வியட்நாம் வந்து பார்த்தேன். உண்மையிலே அவங்களோட எக்கானமிக் லெவல் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலுமே இப்போ வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது.
ஆனால் இருந்தாலும் இந்த டவுனாக இருக்கிற நாட்டிலே வந்து எவ்வளோ அபிவிருத்தி எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் காய்ஸ் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே போயிட்டு அந்த நாட்டோடைய உண்மையான நிலைமை அப் அண்ட் டவுன் 2 சைடையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வியட்நாம் வாரவங்களுக்கு எப்படி வாரலாம் என்ன மாதிரி விஷயம்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வீசா ப்ரொசீஜர் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிறேன்.